யாழ் மாநகர சபையில் இன்றைய தினம் நடைபெற்ற அமர்வில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. சுகாதார குழுவை தெரிவு செய்வது தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் இந்த குழப்ப நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. இதன்போது மாநகர சபை உறுப்பினர்களிடையே கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் சபை அமர்வு நடந்து கொண்டிருந்த போதே பலர் சபையிலிருந்து வெளியேறினர். முறைப்படி கிடைக்கப்பட்டது. இதில் ஒரு விடயத்தை நான் கௌரவ உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறேன். அன்றைக்கு முதலாவது தினம் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் இவர்கள் தனிப்பட்ட முதல்வர் ஆளணி தேர்வுக்கு 3 பேர் தேவைன்னு சொல்லி எந்த விதமாக அஜெண்டாவில் குறிப்பிடப்படவில்லை. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கட கட்சி சார்பில் இருக்கிற 12 பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம். இதுன்ற பிரச்சனைகளை பற்றி நீங்க ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இது சம்பந்தமாக நான் கௌரவ செயலாளரோட இதை பற்றி கலைக்க போகிறோம். உங்க கட்சி சார்பாக நாங்கள் தனிப்படுத்தி கலைக்க போறோம். இங்க தெரிவித்து கொண்டு வெளியே வருகிறோம். இது முதல்வர் அராஜகமாக வந்து இந்த சபையை நடத்தலாம். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சுகாதார குழுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன். உறுப்பினர்கள் கையெழுத்தி வாபஸ் அனுமதி இல்லாம செய்யுங்க. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அதை நான் வழிமொழிகிறேன். சுகாதார குழுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று என்னுடைய விளையாட்டுத்துறையினரும் நான் கோராசா ஆகிய நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உறுப்பினர் பதவியை வைத்துள்ளேன். அதாவது சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? உறுப்பினர்கள் கையெழுத்துங்க, தயவு செய்து கையெழுத்துங்க. சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. அதன் பிறகு சுகாதார குழு அனுமதிக்கப்பட்ட கூட்டம் கூட்டினால் சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும். இன்றைய தினம் அதாவது சுகாதார குழு தேர்வு மட்டுமே இடம்பெற இருப்பதாக அஜெண்டாவில் வந்தது மட்டும் தான் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி பார்க்க போயிருந்தால் முதலாவது அப்ப அந்த 3 பேரையும் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக உள்வாங்குவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் தயவு செய்து சபையில் இருக்கிற அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்று சொல்லி சொன்னா அது அஜெண்டால வேற இல்லை. அப்ப அதை நான் ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த தாற்பயத்தை தயவு செய்து சுகாதார குழு அனுமதி முதல்வர் கேட்டதுக்கு கொடுத்தது. கூட்டத்தை நாம தவறாமலை நடத்துறோம். மாநகர சபையை தவறாமலை நடத்துறோம். கலைக்கிறது சந்தர்ப்பம் இல்லாம எழுப்பி போகலாம். என்ன மாநகர நடைபெறவில்லை. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. தயவு செய்து இதுக்கு கையெழுத்து. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த கூட்டத்தில் சுகாதார குழு தெரியப்பட வேண்டும். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. செய்திகளை
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.